வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 வெங்காயம், 4 தக்காளி, பெரிய தக்காளியாக இருக்கும் 4 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி, சித்து கருவேப்பிலை, இல்லை பட்டை, லவங்கம், சோம்பு, அவ்வளோதான். 2 ஸ்பூன் நெய் போடுவோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றுவோம்னா சோம்பு, பட்டை, லவங்கம், வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் 2 வதக்கும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ தக்காளி போடும். 3 வெங்காயம் போட்டேன். தக்காளி பெரிய தக்காளியாக 4 தக்காளி போட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடணும். கொஞ்சமாக சில்லி பவுட்ரு போடணும். ஏன்னா 2 பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம்ல. தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி. இல்லை வெந்து வரும், தக்காளி நல்லா வெந்து வந்துடும். தண்ணி ஊற்றினப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், தீ சிறுக வச்சு. அப்போனா தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இறக்கிறோம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இப்போ கிண்டி 2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போ கிண்டி இறக்கிடலாம். தீயை குறைச்சிட்டு இறக்கி சாதம் போட்டு கிளறிடலாம். இப்போ உதிரியாக சாதம் வடித்து எடுத்துட்டோம். இப்போ தொக்கு போட்டு கிளற போகிறோம்.